புஷ்பா புஷ்பா ஆஜ் எதுக்கும் அடங்காத. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவனுடைய பேஜில் இருந்து, டிக்டாக் பேஜ்லேருந்தும் ஃபேஸ்புக் பேஜ்லேருந்தும் 1,00,000 ரூபா லஞ்சம் கேட்டிக்கிறான். யார்? இந்த மண்டபச்சிலி மாவனல்ல மக்கள்கிட்ட. அது எங்கள்கிட்ட கையும் காலுமாக இப்போ அவப்பட்டுடுச்சு, ஆடியோ ரெக்கார்டோடு. நாங்கள் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டோம். இப்போ அந்த ஆடியோவை 1 by 1 கேட்டுக்கொண்டு வாங்க. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி ஷோமா இருக்கிறீங்களா? ஆசிப் அஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ் ஜி. என்ன செய்யுது? யாரு? நான் மாவல்லேருந்து இல்லியாஸ். சொல்லுங்க ஆஜியா. என்ன செய்ய ஷோமா? அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜி, எனக்கு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்தேன். என்னன்னு தெரியுமா? என்ன? அந்த என்கிட்ட அந்த நூறாணியாட இது ஒன்று போகுது, எனக்கு கேஸ் உண்டு. பைத்தியக்காரனுள்ள ஆஜியா. இல்ல அதுதான் கேட்டுவங்களே. இப்போ அதில் வந்து அந்த கடைக்கு போல அந்த மனுஷன் யாருன்றே தெரியாது. அது சரி, ஓகே. உண்மை. அல்லா போதுமான அந்த ஸ்பீக்கர் வாங்க அவர் 50,000 ரூபாய் தான் உணர்ந்தார். சரி. அப்ப அவர் நான் கேட்டேன் என்னன்னா பிரச்சனை இல்ல 50,000 ரூபாய் தான் மிச்சம் கஷ்டப்பட்ட அஸ்லாம் ஸ்கூல்ல. அவருக்கு அஸ்லாம் கூட எனக்கு தெரியும். ஒரு போச்சு பேசுவோம். அப்ப 25,000 ரூபாய் போதாமே. சரி. அப்ப என் அக்கௌண்ட்ல இருந்துச்சு 390 ரூபாய் தான் சல்லி. சரி. அப்ப நான் சொன்னேன், ஆஜி உங்களோட ஊர்ல எவ்வளவு பேர் கோடீஸ்வரர் இருக்கிறாங்களே. அவர் சொன்னாரு யாருக்கும் தெரியாது. அப்ப நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், நானா இது நான் வீடியோ எடுப்போம் பரவாயில்லையா, ஸ்கூல்ல எல்லாம் கேவலப்படுத்த துள்ளி அளவு கூட மனசுல இல்ல தெரியுமா. அப்ப நான் டக்குனு மாவனல்லையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரர் நிற்கிறாரு. எனக்கு என்ன தோணல எல்லாம் பறக்கத்தான் சொல்லி தருவார். அவரு கோல் அடிச்சு சொன்னேன், ஆஜி யார் இப்படி இப்படித்தான் உங்களோட ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஒரு 25. அப்ப அவர் சொன்னாரு இந்த பேர் ஒன்னும் சொல்லவானாஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி 5 minutes இல்ல 2 minutesல என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்சன் வந்துச்சு. வந்ததோட நான் உடனே அந்த கடைக்காரங்க ஆடியோ நல்லா கேட்டீங்க தானே மக்களே. இந்த மண்டபச்சிலையும் ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு தான் அந்த கடைக்கு போகிறான். இந்த மாயிரும் நூறாணி ஸ்கூலுக்காக வேண்டி ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு தான் அந்த கடைக்கு போகிறான். இதில் என்ன கோ இன்சிடென்ட்டுண்டா, மண்டபச்சிலிக்கு அவன் யாருன்றே தெரியாது. சரியா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவன்ட கார்டில் வெறும் 390 ரூபா தான் இருக்கின்னு அவனே அவன் வாயால் சொல்கிறான். உங்களுக்கே நல்லா தெரியும், இவன் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுவான். அப்போ 390 ரூபா பேங்க் பேலன்ஸை வச்சா நீ ஸ்பீக்கர் வாங்க போனேன். இதிலே ஒரு பொய். அது மட்டும் இல்லை, இவன் சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் 25,000 ஒருத்தர் அனுப்பிட்டாராம் இவனுக்கு. இதை நம்புகிற மாயா இருக்கி. அப்போ இதிலே ஒரு தில்லுமுள்ளு உங்களுக்கு விளங்குது இல்லையா? இன்னொரு ஆடியோண்டிக்கு அதையும் கேட்டுட்டு வாங்க. வீடியோ வாலிங்க உங்களை 25,000 ரூபாய் திருப்பி தாரு. சரி. நான் சொன்னேன் இங்க வாங்க, நான் உங்களோட ஸ்கூலை கேவலப்படுத்த ஸ்கூலுக்கு வீடியோ எடுக்கல. நான் அந்த மனுஷனுக்கு கொடுத்தது நான் காட்டணும். என் கையில சொந்த சல்லி இல்ல. நான் அந்த வீடியோல கூட சொல்றேன், உங்களோட ஸ்கூலால தந்த சல்லித்தான், உங்களோட ஊர் மக்கள் தந்த சல்லித்தான் வாங்கி கொடுத்தேன். நான் வீடியோ அழிக்க மாட்டேன். எங்க நான் பெரிய கோடீஸ்வரன் காரிக்கு. நான் சொன்னா நீங்க கோடீஸ்வரனா, உங்களோட காரிக்குதா வேணிக்குதா, அப்ப 1,00,000 ரூபாய் தாங்க நான் வீடியோ அழிக்கிறேன். சரி 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 சரி. நான் சொன்னேன் நீ இந்த கோடீஸ்வரன் யார்? 1,00,000 ரூபாய் தாங்க. நான் சொன்னேன் நீ 1,00,000 ரூபாய் தந்தீங்கன்னா வரு. இந்த ஆடியோ கேட்டீங்க தானே? அந்த ஊரை சேர்ந்த ஒரு கோடீஸ்வரர் உனக்கு நான் 25,000 தாரேன், அந்த வீடியோ நீ ரிமூவ் பண்ணு. ஏன்னா எங்களோட ஸ்கூலோட பேரும் ஊரோட பேரும் அதில் வருது, அதனால் நீ அதை ரிமூவ் பண்ணு. உனக்கு தேவையான நீ செலவழிச்சு 25,000 தானே, இவன் சல்லியும் இல்லை, அதை நாங்கள் திருப்பி தாரோம். அதுக்கு இவன் வீடியோ ரிமூவ் பண்ணிடலாண்டு அகராதி பேச்சு பேசினே மட்டும் இல்லாமல் 25,000 அவட ஸ்டேட்டஸை பார்த்து 25,000 செலவழிச்ச இவன் 1,00,000 லஞ்சம் கேட்டிக்கிறான் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு. சரியா? இதிலே விளங்குது இவன் எப்படியா பட்டவன் சொல்லி. இப்போ இன்னொரு ஆடியோண்டிக்கு அதையும் கேட்டுட்டு வாங்க. இதுதான் நடந்த உண்மை. சரி. இது பெரிய ஒரு இஷ்யூ ஒன்றே இல்ல. இதோட சிங்கள ஸ்கூலுக்கு கொடுத்தீங்கன்னா சரி கையெடுத்து கும்பிட்டீங்க. ஹாஜர் இப்போ இப்படித்தான் உண்மையிலே. நானும் ஊருதான். அப்போ நானும் கிளம்புல தான் இருக்கிறேன் தேமண்ட கூட இல்லை. அப்போ என்ன நாங்களும் என்ஜிஓன்னு செய்கிறோம். இப்போ நாங்களும் பெரிய ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்கிறோம். சரியா? என்ன பிரச்சனை என்ன, இப்போ ஸ்கூலில் இப்போ நூறாணியா ஸ்கூல் என்ன சொன்னா, அப்போ ஆட்கள் கேட்குறாங்களா என்னப்பா 25,000 சல்லி இல்லையான்னு சொல்லி. அப்படி நீங்கள் அப்படின்னா இப்படி செய்யுங்க, நீங்கள் டோனர்ன்ற பேரை சொல்லுங்க.
அப்ப டோனரோட பேரை நீ டோனரோட இல்ல டோனரோட பேரெல்லாம் சொல்லவும் மாட்டேன் ஒண்ணும் மாட்டேன். இல்ல அப்படி இல்லாட்டி நீங்க அழிக்கவும் மாட்டேன். நீங்க அழிக்கா இல்லாட்டி இப்படித்தானே உங்களை ரிப்போர்ட் பண்ண நினைச்சேன்னா உங்களோட இதெல்லாம் இதா போயிடும் அவ்வளவுதான் கேஸ். என்ன ரிப்போர்ட் பண்ண? ஓ நோ ப்ராப்ளம். எழுதிக்கோ, எடுத்து ஐடென்டி நம்பர் சொல்லுங்க. இல்ல ரிப்போர்ட்ன்ற வந்து இல்ல போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் நான் சொல்றேன். உங்களோட டிக்டாக் அக்கவுண்ட் எல்லாம் மீது தானே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணா எங்க ஊர்ல அதுதான் இப்ப நீங்க எல்லாம் சரி. மக்களே, மாவநிலையை பற்றி உங்களுக்கு தெரியும், மாவநிலை மக்களையும் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் எங்கே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்க தான் முதல்லே வருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நூரானியா ஸ்கூல் வந்து 100 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த ஸ்கூல் உண்டு. ஸ்கூலோட பேரை இவன் சொல்லி சாட்டராக்குவான்ற ஒரு நோக்கத்தில் அங்கே உள்ள மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கு மானம் இருக்கி ரோசம் இருக்கி. இவன் 25,000 கொடுத்து 10 லட்சம் கொடுத்த மாதிரி முழு உலகத்துக்கு காட்டுவான்னு அவங்க சுதாரித்து கொண்டு இவன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொன்னாங்க ஃபேஸ்புக்லேருந்து. அதுக்கு இவன் கேட்டு தொகை 1 லட்சம். அவங்களுக்கு 1 லட்சம் எல்லாம் பெரிய வேலை இல்லை. கொடுத்தா அவங்களோட தன்மானத்தை அவங்களே வித்தமாகி ஆகும். அதனால அவங்க அதுக்கு எக்ரி ஆகுறாங்க. இல்லை அவங்களுக்கு 1 கோடி கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பாங்க. இவன் போயிட்டு பிச்சை கேட்டிருந்தான். ஆனால் அவனோட தன்மானத்தை இவன் சீண்டி பார்த்துட்டான். அந்த ஸ்கூலில் இருந்து நூரானியா ஸ்கூலில் இருந்து நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் உருவாக்கிக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூல் கொண்டேண்டா கோடி கணக்கில் கொடுக்குறதுக்கு அங்கே உள்ள ஓல்ட் பாய்ஸ் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் நடந்தது. இந்த காசெல்லாம் அவங்களுக்கு ஜுஜுபி. அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க தெரியுமா? இவங்கிட்ட தாழ்மையாக கேட்டிக்கிறாங்க. அவங்களோட தன்மானம் வேறு, தாழ்மையாக கேட்டிக்கிறாங்க, நீ அந்த வீடியோ ரிமூவ் பண்ணு, இல்லாட்டி நாங்கள் அந்த உங்களோட பேஜுக்கு கம்ப்ளைண்ட் அடித்து அதை ப்ளாக் பண்ணுவேன். ஆனால் இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி அதுக்கு எக்ரியாகவே இல்லை. அவன்ட ஆணவ பேச்சு உங்களுக்கு தெரியும் தானே. 7 மெண்டா செஞ்சு பார்க்க சொல்லி சேலஞ்ச் விட்டிக்கிறான் மாவனல்ல மக்களுக்கு. ஸ்ரீலங்காவில் இந்த முஸ்லீம்களுக்கு பிரச்சனைண்டா மாவனல்ல மக்கள் வாரேண்டா மாவனல்ல மக்களுக்காகவே நீ நாங்கள் வர மாட்டோமா? இவன் மாவனல்ல மக்களுக்கு பேசின இந்த திமுறான பேச்சை, இந்த ஆணவ பேச்சை அடக்குறேண்டா ஸ்ரீலங்காவில் உள்ள முஸ்லீம், தமிழ், சிங்கள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவன் வீடியோ மட்டும்தான் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னான். இவன் பேஜுக்கு எதிராக, இவன் ஃபேஸ்புக் பேஜுக்கு எதிராக, இவன் டிக்டாக் பேஜுக்கு எதிராக எல்லா மக்களும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். வித்தின் 72 ஹவர்ஸில் இவன் பேஜை அப்படியே முடக்கி போடுவோம். அது ஃபேஸ்புக் பேஜாக இருந்தாலும் சரி, டிக்டாக் பேஜாக இருந்தாலும் சரி. அப்போ தான் இவன் ஆட்டத்தை அடக்கிடும். இந்த புறம்போக்கு நாய், இந்த பிச்சைக்கார நாய்க்கு நல்ல ஒரு பாடத்தை காட்டுவோமா மக்களே? மக்கள்கிட்ட காசுலேயே வாழ்ந்து மக்கள்கிட்ட காசுலேயே பிச்சை எடுத்து திண்டு மக்களுக்கு எதிராக பேசுகிறேன்டா இவன் எப்படியா கொண்டு ஒரு முனாஃபிக்காக ஈப்பான். இவனை பற்றி நாங்கள் எவ்வளோ சொல்லிக்கிறோம். அவன்ட வாயாலே அல்ல இல்லைன்னு சொன்னவன், முஸ்லீம்களை எல்லாத்தையும் தீவிரவாதின்னு சொன்னவன், ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் சண்டைக்கு கூப்பிட்டவன். இவன்ட குணம் இன்னுமா விளங்குது இல்லை உங்களுக்கு? முஸ்லீம்களோட மூஞ்சில் காரி துப்பினவன். இந்த நாய்க்காக வேண்டியும் இந்த நாயுட பேஜ், இவன் ஃபேஸ்புக் பேஜையும் இவன் டிக்டாக் பேஜையும் ரிப்போர்ட் பண்ணுங்க. என்னோட மாவனல்ல மக்களுக்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. இங்கு பெண்கள் இல்லை, அவர் எச்சில் துப்பும் ஒரு கிண்ணம் என்றுதானே உணரெண்ணம்.